இன்று மிக முக்கியமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை சம்பந்தமாகவும் அதனின் உள்ளடக்கங்கள் சம்பந்தமாகவும் அது எவ்வாறு கடத்தப்பட்டிருக்கிறது என்று தொடர்பாகவும் பேசுவோம். இந்த அறிக்கையானது செம்மணி மனித புதைகுழி, உங்களை அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது இலங்கை வடக்கில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் கருதப்படுவது இந்த செம்மணி மனித புதைகுழி. இன்று வரை ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகளும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்த விடயம்தான். இந்த புதைகுழி எப்போது நடத்தப்பட்டது, எப்போது இது செய்யப்பட்டது, இந்த சம்பவங்கள் எப்போது நடந்தது என்பது தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையானது சில தெளிவான விளக்கங்களை பொதுவாக தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கை 2 நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை தொடர்பாக இலங்கை தெற்கிலுள்ள பெரும்பாலான ஊடகங்கள் சுய தணிக்கை செய்து கொண்டன. அதாவது அவர்களை தங்களை தாங்களாகவே சென்சார் செய்து கொண்டார்கள். ஸோ இதை பற்றி எந்தவித தகவல்களும் அவர்கள் தங்களுடைய செய்தித்தளங்களில் வெளியிட்டதாக தெரியவில்லை. ஸோ இந்த அறிக்கை தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் ஆழமானதாகவும் சில உண்மைகளை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம், அந்த அறிக்கை தெரிவிக்கிறது, இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 90% அதிகமானவை எந்தவித ஆடைகளும் அற்ற நிலையில்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துகிறது. அதாவது அந்த உடல்களை புதைக்கும் பொழுது அந்த உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதாவது 90% உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் அந்த அறிக்கை சொல்லும் செய்தி. அதாவது நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான உடல்கள். ஸோ இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது இயற்கை மரணங்களாலோ அல்லது மரணச் சடங்கின் மூலமோ புதைக்கப்பட்ட உடல்கள் அல்ல என்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த செம்மணி புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு மயானத்திற்குரிய பிரதேசம் என்பதால் அப்படியான சம்பவங்களாகவும் இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது அப்படியான ஒன்றுமில்லை, இது ஒரு மனித புதைகுழி, அதாவது கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் என்பதை அந்த அறிக்கை தெளிவாக தெரிவிக்கின்றது. பெரும்பாலானவர்களின் சந்தேகம், இந்த மனித புதைகுழி எப்போது நடைபெற்றிருக்கும், இது யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் என்பதுதான் அடுத்த கேள்வி. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான், மனித உயிர்கள். அதை இவ்வாறு நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, ஏன் கடவுளுக்கே உரிமை இல்லை இப்படி செய்வதற்கு. ஸோ அந்த அறிக்கை ஒரு தகவலை தெரிவிக்கின்றது. அதே மனித உரிமை ஆணைக்குழு 2003ஆம் ஆண்டு, அதாவது சமாதான காலகட்டம், உங்களுக்கு நினைவிருக்கலாம், 2002ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இலங்கையில் ஒரு சமாதான காலம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அந்த காலத்தில் தான் 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்கும் ஒரு ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற கிட்டத்தட்ட 320 கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது தேடுதல்கள் தொடர்பான விடயங்களில் அவர்கள் 280 விடயங்களை இன்வெஸ்டிகேட் செய்து அவை தொடர்பாக சில அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் வாசகத்தை அப்படியே இன்று வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையிலும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அது என்ன கூறுகிறது என்றால், அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இராணுவ சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல்களின் போது பெரும்பாலானவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், குறிப்பாக இராணுவத்தினராலும் சிலர் போலீசாராலும் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அவர்கள் காணாமலாகிவிட்டதாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் காணாமலாக்கப்பட்டவரின் ஆணைக்குழுவிற்கு கம்ப்ளைண்ட்ஸாக வந்திருக்கிறது. ஸோ அவர்கள்தான் எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று தெரிவிக்கவில்லை. 2003ஆம் ஆண்டு அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கிறது அவர்கள் எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று. ஸோ அந்த புதைகுழி தான் இதுவா என்பதுதான் இப்பொழுது அடுத்த கேள்வி. குறிப்பாக அந்த செம்மணி, நாவட்குழி போன்ற பிரதேசங்களில் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற தேடுதல் வேட்டைகள் மற்றும் கைதுகள், சுற்றி வளைப்புகள் மூலம் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்கலாமோ என்று இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கை என்ன சொல்வதென்றால் ஒரு காலகட்டத்தை அப்படியே பிரதிபலித்து தெரிவிக்கிறது. இந்த காலகட்டங்களில் இப்படி நடந்திருக்கலாம் என்று 2003ஆம் ஆண்டே தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னரே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் அதே வாசகத்தை அப்படியே வெளியிட்டிருக்கின்றது அந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு. ஸோ இது முதலாவது விடயம், அதாவது எந்த காலகட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தான் இப்படி புதைகுழிகளாக வந்திருக்கலாம் என்று தெரிவிக்கிறது. அடுத்ததாக இந்த அறிக்கை ஒரு முக்கியமாக
16 ரெக்கமெண்டேஷன், அதாவது பரிந்துரைகளை இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது. அதில் 13வது மிக முக்கியமானது பாதுகாப்பு அமைச்சுக்கும் இராணுவ தளபதிக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது ஒரு பரிந்துரையை இந்த ஆணைக்குழு வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த புதைகுழி தேடுதல் வேட்டையின் பின்னர் நடைபெறும் இருக்கும் விசாரணையில் எந்தவித தலையீடுகளையோ இராணுவ உயர் அதிகாரிகளோ இராணுவ அதிகாரிகளோ போலீஸ் அதிகாரிகளோ தலையிடாத வண்ணம் பாதுகாப்பு அமைச்சும் இராணுவ தளபதியும் உறுதியுடன் செயற்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை இந்த ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த விசாரணைகளில் இராணுவத்தினரோ போலீசாரின் எந்தவித தலையீடும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஸோ இப்பொழுது இப்படி ஒரு விசாரணை கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்திருந்தார். செம்மணி மனித புதைகுழியில் நடைபெற்ற அநியாயத்திற்கான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஸோ தற்பொழுது இந்த விசாரணையை நடத்துவது யார் என்பது தான் இப்பொழுது பிரச்சனை. ஸோ இந்த ஆணைக்குழு இராணுவத்தினரும் போலீஸாரும் இந்த விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை விதித்திருக்கின்றது. ஸோ இப்பொழுது யார் விசாரணை நடத்தப் போகிறார்கள், உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா என்பது தான் இப்போது இங்கே இருக்கும் $1 மில்லியன் கொஸ்டின், பெரும்பாலான ஒரு கேள்வி ஒன்று தொக்கி நிற்கிறது. இது எவ்வாறான நீதி நியாயத்தை அந்த இழந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்பதுதான் அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை. இதைவிட இன்னொரு பிரச்சனை, இந்த செம்மணி மனித அகழ்வின் போது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. DNA டெஸ்டின் மூலம் அந்த உரியவர்களை கண்டுபிடிப்பது. இலங்கையில் அந்த தொழில்நுட்பம் சற்று பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறது. ஸோ இதற்குரிய உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை தாங்கள் இறக்குமதி செய்து அது கஸ்டம்ஸில் ஸ்டக்காகி இருக்கிறது. அதாவது டேக்ஸ் மற்றும் ஃபர்தர் அப்ரூவல் காரணமாக அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு தகவலையும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அரசாங்கம் நினைத்தால் ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து அந்த உபகரணங்களை நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு DNA டெஸ்டிங்கை மிக இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது தான் இந்த அறிக்கையை வாசிப்பவர்களுக்கு நன்றாக விளங்கக்கூடியது. ஸோ அதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது என்பது தான் தெரியவில்லை. இந்த ஆணைக்குழு அந்த பரிந்துரையும் செய்திருக்கிறது. அரசாங்கம் இதற்கு ஒரு முழு முயற்சியான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த உபகரணங்களை நாட்டினுள் கொண்டு வந்தால் DNA டெஸ்டிங்கின் மூலம் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தான் இவர்களா என்பதை மிக இலகுவாக கண்டுபிடித்து கொள்ள முடியும் என்பது தான் இந்த ஆணைக்குழுவின் கண்டுபிடிப்பும் ஒரு பரிந்துரையும் ஒன்று. இது தவிர இந்த ஆணைக்குழு மிகவும் பரந்துபட்ட விசாரணைகள், ஒரு டிரான்ஸ்பரண்ட், அதாவது வெளிப்படைத்தன்மை உள்ள விசாரணை தான் உண்மையை கண்டறிவதற்கான ஒரு கருதுகோள், ஒரு தூண்டுகோல் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. என்ன சொல்வதென்றால், இந்த அறிக்கை சம்பந்தமான விடயங்களை தெற்கிலுள்ள ஊடகங்கள் பெரும்பாலானவை வெளிப்படுத்தவும் இல்லை, இது ஒரு பெரிய விடயமாக கருதவும் இல்லை. ஸோ அவர்களுக்கு இது தேவையற்ற விடயமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு. ஸோ அவர்கள் இதுவரை காலம் நடந்த விடயங்களை ஆராய்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இதை எப்படி தீர்க்கலாம், என்னென்ன செய்தால் தீர்க்கலாம் என்பதை அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரையாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஜனாதிபதியின் பார்வைக்கும் சென்றிருக்கும் என்று நம்புகிறோம். ஜனாதிபதி கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்தை மெய்ப்பிக்க இந்த மாதிரியான விடயங்களை செய்து அந்த மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மட்டுமல்ல, பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்புவர்களதும் நோக்கமாக இருக்கிறது. இந்த காணொளி நிறைவு செய்வதற்கு முன்னர் 2ஆம் உலகப் போர் முடிந்த பின்னர் ஒரு பிரபலமானவர் எழுதிய ஒரு கவிதை அல்லது ஒரு பொன்வாக்கியம் ஒன்றை பற்றி தெரிவித்துவிட்டு செல்கிறேன். அதாவது அவர் குறிப்பிடுகிறார், அவர்கள் கம்யூனிஸ்டை தேடி வந்தார்கள், நான் எதுவும் பேசவில்லை, ஏன் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள், அப்பொழுதும் நான் எதுவும் பேசவில்லை, ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி இல்லை. அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள், அப்பொழுதும் நான் எதுவும் பேசவில்லை, ஏனென்றால் நான் யூதர் இல்லை. இறுதியாக அவர்கள் என்னை தேடி வந்தார்கள், எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. அப்படித்தான் நாங்கள் மற்றவர்களுக்காக பேசாவிட்டால் நமக்காக பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அதுதான் உலக உண்மை. இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிந்தால் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.